மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த அதிர்ஷ்ட காற்று வீசும்னு சொல்லுவாங்களே, அது வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த பண முதலீடுகள் சரியான முறையில் அமையும். எதிர்பார்த்து கொண்டு இந்த பண வரவு சேரும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் உங்களுடைய முயற்சிகள் இருந்தாலும், அதான் சொல்லுவாங்க முயற்சி முக்காப்பங்கு அதிர்ஷ்டம் காப்பங்கும்பாங்க. அது மாதிரி அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வருவதால் உங்களுடைய தடைகள் பெரிய அளவுக்கு விலகக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக ஈடுபட்டு செயல்படுங்கள். பரணி நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த விஷயத்தை தொட்டாலும் நிறைந்த லாபம் வரும், சுபகாரியங்கள் நிகழும். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய உதவி, நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் அது நீங்கள் எதிர்பார்த்த முறையில் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு வெற்றியை தருவது போன்ற நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் ஒரு நீண்ட பயணங்களுக்கு திட்டமிடுவீர்கள். அதை வெளிநாடு போகணும், இல்லைன்னா ஒரு ஒரு தூர தேசத்தில், அதாவது இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து ஹரித்வார் போகிறேன், டெல்லி போகிறேன், அந்த மாதிரியெல்லாம் கூட திட்டமிடுவீர்கள். அதுவும் குறிப்பாக வயதானவங்க அவங்கெல்லாம் அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் திட்டமிடுவார்கள். அதெல்லாம் நீங்கள் நினச்சபடி ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வகையிலும் அந்த ஏற்பாடுகள் உங்களுக்கு அமையும். இந்த அதிர்ஷ்டம் என்பதும் சிறப்பாகவே இருக்கிறது. இந்த தினத்தில் செய்யக்கூடிய எந்த காரியத்திலும் அனுகூலமான ஒரு நிலை தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றமான தினம். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனசில் குழப்பங்கள் ஏற்படும். ஒரு தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செயல்படும் பொழுது நன்மைகள் ஏற்படும். குழப்பங்களுக்கு காரணம் என்ன? ஒரே நேரத்தில் 4 விஷயத்தை பற்றி நினச்சிங்கன்னா அது குழப்பம்தான். ஒரு விஷயமா எடுத்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதை நிறைவாக செய்ய முடியும். அதனால் அந்த ஒரு கிளாரிட்டியோட செயல்படுறது ரொம்ப அவசியம். அடுத்து மிருகசீஷ நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் திறமையான உங்களுடைய செயல்பாடுகளினால் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்ள வேண்டி வரலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் திடீர்னு எதிர்படும். ஆனால் அதை திறமையான முறையில் சமாளித்து சரியாக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. அது சரியாக்கிறதுக்கான வழிகள் இருக்கும். ஆனால் பதட்டப்படாமல் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்துலாம் நீங்கள் புலம்புறதை விட அதை எப்படி சமாளிப்பது என்று முதல்ல நீங்கள் யோசிச்சிங்கன்னா சரியான தீர்வை காண்பீர்கள். நல்ல செய்திகளும் டெலிஃபோன் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ நல்ல செய்திகளும் உங்களுக்கு சேரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான தினமாகத்தான் அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில எதிர்பாராத மாற்றங்கள், சில எதிர்பாராத திருப்பங்கள் கொஞ்சம் மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும். தைரியமாக செயல்பட வேண்டும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சரியான முறையில் முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள், லாபம் பெறுவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு ஒரு சில காரணங்களால் சற்று தாமதமாகலாமே தவிர நிச்சயமாக அது சேரும். குடும்பத்தில் சில நேரங்களில் நம்ம எரிச்சலாக சில வார்த்தைகளை பேசிவிடுவோம். அதனால் ஒரு சலசலப்பு, மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படும். அதனால் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் நல்ல தினமாக அமையிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில தடைகளும் தாமதங்களும் தவிர்க்க முடியாததாக அமையும். பொறுமையாக செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான நல்ல பலன்களை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் சில தொழிலில் சில மாற்றங்களுக்கு எதிர்நோக்கி நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு மாறாக சில தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் பெங்களூரில் போய் ஒருத்தரை பார்க்க போகிறேன் அப்படின்னு காலையில் சதாப்தியில் ஏறிடுறோம். அது எனக்கு சரியாக போனால் 11 மணிக்கு போகும். வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை 1 மணிக்கு அது போய் சேரும்போது எப்படி இருக்கும்? உங்கள் மேலே எந்த தவறும் இல்லை, ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடிஞ்சிடுறது. இப்போ அது போல் ஒரு நிலையை தான். அதனால் மனக்கலக்கத்தையோ மன தளர்ச்சியோ இல்லாமல் தைரியமாக செயல்படுங்கள். இப்போது இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் வருவதை தவிர்க்க முடியாததாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினமாக அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகள் அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தவிர்க்க முடியாத செலவுகள், சில தேவையற்ற அலைச்சல்கள், சில நேரங்களில் நம்மளோட ஒர்க் பண்ணுற அந்த பார்ட்னர் இல்லை உங்களுடைய கலீகு இவர்களாலே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கலாம். பொறுமையாக செயல்படுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு ஏமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான அறிகுறிகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு விளங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில பேரை நம்ம சொல்லுவோம், இந்த ஆள் சரியான முசுடு, ஒன்றுமே நடக்காதே வந்துட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அப்படி பட்டம் பெற்ற அவர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்தால் எவ்வளவு ஒரு ஒரு அதிர்ச்சியை கலந்த ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அது போன்றது ஒரு நிலையை காண்பிக்கக்கூடிய தினமாக அமையிறது. அதனால் யாரையுமே குறைத்தோ நிறைத்தோ மதிப்பிட்டுறாதீங்க. ஏதோ உங்களுக்கு தெரிந்தவர் மூலமாக சில நன்மையான காரியங்களை எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றிகரமான தினமாக இது அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். எதிர்பாராத தன வரவும் சில நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முனைந்து ஈடுபடும் பொழுது நல்ல வெற்றிகள் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது இந்த சைக்காலஜி பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அதாவது எதையுமே உன்னால் முடியும் என்று உன்னால் சாதிக்க முடியும், முடியாது என்ற எண்ணமே அதை முடிக்க விட முடியாமல் செய்து விடுமா. ஆனால் திங்க் பாசிட்டிவ்லிமா கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு தினமாக இது அமையிறது. சில விஷயங்களை நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, இல்லை இது நடக்காது, சரியாக வராதுன்னு. அப்படி இல்லை, முயன்று பார்க்கும்பொழுது அது சரியாக வரும். அது போன்ற ஒரு நிலையை காண்பிக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்தான். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகளை எண்ணக்கூடிய எண்ணங்களால் பிரச்சனை ஏற்படும். அதை தவிர்த்து நீங்கள் செயல்பட்டால் வெற்றி. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம், சில லாபங்களை பெறக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சில பிரச்சனைகள் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது ஒன்று அது தானாக தீர்ந்து போகிறது, இல்லை வேற யாரோ வேற ஒரு விஷயத்துக்காக முயற்சிக்கும் பொழுது அது தீர்ந்து போகிறதுன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு நிலையை காண்பிக்கக்கூடிய ஒரு தினம். சில உறுத்தி கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை காண்பிக்கக்கூடிய தினமாக இது விளங்கும்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகளும் தாமதங்களும் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புத தினமாக விளங்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக உங்களுக்கு அமையிறது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் சில நேரங்களில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருக்கும். அதனால் வருத்தப்படாதீங்க. நம்ம என்ன முயற்சிகளை நம்ம சைட்லேருந்து கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க. மிச்சத்தை அந்த ஈஸ்வரனிடம் விட்டுவிடுங்கள். உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கீதையில் கிருஷ்ணர் சொன்ன பாணியில் செயல்படுங்க. நன்மைகளே நடக்கும். குறிப்பாக எந்த ஒரு காரியத்திலும் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் தளராமல் இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு பின்னடைவுகள், சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைத்து உங்களுடைய காரியங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட சில சுபமான பேச்சுவார்த்தைகள்னு எடுத்துக்கலாம். முதல்ல பிரச்சனைகளும் தடைகளும் இருந்தாலும் அது மளமளவென்று வளர்ந்து நன்மைகளை தந்துவிடும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. எதையுமே முதல்ல நம்ம ஈடுபடும் பொழுது சில பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து நன்மைகள் ஏற்படும். சந்தோஷம் உங்களுக்கு அதனால் ஏற்படும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்புகள் உறுதியான முறையில் தென்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில குழப்பங்கள் மேலிடும். நிதானமாக செயலாற்றுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமைகிறது. அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நமக்கு எதிர்ப்பாளர்கள் இருக்கலாம், நம்மை பிடிக்காதவர்கள் இருக்கலாம், போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில உடம்பு முடியாமல் இருக்கிற சில பெரியவர்கள் நீங்கள் பராமரித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் மருத்துவருடைய உதவி தேவைப்படலாம். அதை நாட வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதை தவிர்க்க முடியாததாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். நிதானமாக செயலாற்றுங்கள்.